இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமா இல்ல வேணாமா நினைச்சீங்கன்னா இந்த ரீல் உங்களுக்காக. நான் இந்த ரீல்ல இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்றதுனால எனக்கு போற 3 பெனிஃபிட் சொல்ல போறேன். அதே மாதிரி நீங்க போட வேண்டிய 3 எஃபர்ட்ஸும் என்னன்னு சொல்ல போறேன். ரீல் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்லி, இன்ஸ்டாகிராம்ல வரதால என்ன பெனிஃபிட்? நம்பர் 1, உங்களோட கண்டென்ட், உங்களோட பிராண்டை இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு உங்க ஏரியாவையும் தாண்டி உங்க கான்டாக்ட்ஸை தாண்டி வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், உங்களோட கண்டென்ட் ஈஸியா நீங்க மானிடைஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரூ நீங்க எவ்ரி சிங்கிள் மந்த் பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். நம்பர் 3, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஒன்ஸ் உங்க பிராண்ட் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பிராண்ட் கொலாபரேஷன், நிறைய ஸ்பீக்கர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு டைரக்டா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க கண்டிப்பா போட வேண்டிய 3 எஃபர்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் பத்தி நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். கத்துக்கலன்னா உங்களால எவ்வளவுதான் கண்டென்ட் போட்டாலும் ரீச் அதிகமா எடுத்துட்டு போக முடியாது. ரெண்டாவது, எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றோம். அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது, அதாவது காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும்ன்றத கண்டிப்பா கத்துக்கணும். அண்ட் மூணாவது, அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஃபைனலி அதை வந்து ஒரு அவுட்புட்டா கொடுக்கறதையும் நீங்க கத்துக்கணும். எஃபர்ட்ஸ் போட ரெடினா இன்ஸ்டாகிராமோட growth உங்களுக்கு வெயிட்